நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்தேன். நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன். மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். ஏதோ என் மக்கள் என் மேலே பாம்பத்து விட்டாங்களா இல்லை உங்கள் மேலே பாம்பத்து போட்டாங்களா ஒன்றும் தெரியல. ஏன்னா போயிருந்துக்கு 10 லட்சம் கோடி கடன். நான் தான் பாட்டா பாடினேன். 10 லட்சம் கோடி கடனில் நாடு, இதில் இலவசம் வேற பெருவுக்க கேடு. தெருவா ஊர் ஊராக பேசுனேன். முதலமைச்சர் ஆன பிறகு தான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? ஆமா, அப்படியே அத்து தள்ளி இருப்பாரு, கீச்சிருப்பாரு அவரு. ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. முதல்ல உன் தொழில டெபாசிட் வாங்கிட்ட, இந்த வாய் பேசுற. முதல்ல உன் வாயையும் கொஞ்சம் சாட்டமோட வாயை மூடி இருந்தாலே நீங்க வந்து ஒரு வயசு வந்திருப்பீங்க. நீங்க பேசாண்டா உங்க மக்கள் யாரும் உங்களை ஏத்துக்கவே இல்லை. நீங்க எவ்வளவு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மக்கள் உங்களை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த இப்போ இல்லை, எப்பவுமே சரி. மக்கள் நல்லதை பத்தி பேசுங்க, சரியா? விஜய் என்ன பண்றாரு? விஜயனை பத்தி இப்போ வந்து விஜயனை முன்னாடி வந்து எலெக்ஷன் அரசியலுக்கு முன்னாடி வந்தாரு, அதை பத்தி பேசுனீங்க. இப்போ சிஎம் ஆயிட்டாரு, அதை பத்தி குறை சொல்லணும்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் செய்ய போறாரு, மக்கள் நல்லது பண்ண போறாரு. மக்கள் அவன் நம்பிக்கை வச்சு ஜெயிக்க வச்சாங்க. உங்க மேல நம்பிக்கை வைக்கல மக்கள், உங்க யாரும் ஜெயிக்க வைக்கல. சும்மா விஜயனை பத்தி குறை சொல்லினே இருக்கு 2 பேரும். உங்க தொகுதி உங்க கட்சி எழுதி வச்சுங்க. இனிமே உங்க கட்சின்றது ஒரு கட்சியே இருக்காது. இனிமே மக்கள் நல்லது பண்ண சொல்லிட்டு ஏதாச்சும் அதை பத்தி நல்லது சொல்லுங்க. அதை பத்தி மக்கள் யோசிப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு உங்களுக்கு ஜெயிக்கணும்னு ஒரு ஒரு சின்ன எண்ணமாச்சும் வரும். எதை பத்தியும் இல்லை, எப்ப பார்த்தாலும் யாரை பத்தி குறை சொல்றது, இவன் பத்தி குறை சொல்றது, அவரை பத்தி குறை சொல்றது. விஜய் நல்லது பண்றாரா? அதை பத்தி நல்ல மக்கள் சொல்லுங்க. பண்ணலையா அதை பத்தி சொல்லுங்க. சும்மா குறை சொல்லணும்னு சொல்லக்கூடாது, சரியா?